الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய நன்மைகளை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அந்த மாதங்களுக்கான நன்மைகளை பெறக்கூடிய ஓர் நல்ல சிந்தனையில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் சொன்ன போதனைக்கேற்ப இந்த இரவுகளை உயிர்ப்பிக்கும் நோக்கோடு அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடிலே ஈடுபட்டுவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்று நம்முடைய இறை அச்சத்தை சீர்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனையோடு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அந்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை இழந்து விடாமல் அதில் கவனமாக நம்முடைய அமல்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு என்னுடைய உரைக்குள்ளே செல்கிறேன். இந்த லைலத்துல் கத்ரினுடைய 2வது ஒற்றைப்படையினுடைய தலைப்பு இஸ்லாம் ஓர் வாழ்வியல் அற்புதம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு கூறிய சில இறைச்சம் சார்ந்த செய்திகளையும், இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிப்பதற்காக இறங்கி அருளியது என்ற விளக்கத்தையும் கேட்டு அதற்கேற்ப நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்ற ஆரம்ப சிந்தனையோடு என்னுடைய உரைக்குள் போகிறேன். நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே பலதரப்பட்ட சித்தாந்தங்கள், கொள்கை கோட்பாடுகள், தான் இறைவன் என்று எதை எண்ணுகிறார்களோ அதை வணங்கக்கூடிய மக்களுடைய இறை கோட்பாடுகள், இப்படி பலதரப்பட்ட கொள்கைகளுக்கு மத்தியிலே, சித்தாந்தங்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய நாம் இந்த பூமியை, இந்த மனிதர்களை, ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைத்து இதற்கான அதிபதி நான் தான் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற நாயனை வணங்கக்கூடியவர்களாக, இந்த நாயனை வணங்கக்கூடியவர்களுக்கான அடையாளமாகிய முஸ்லீம் என்ற பெயரோடு அல்லாஹ் நமக்கு வழங்கிய இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக, அதை சார்ந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடிய ஆண்களாக பெண்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இன்று இந்த இஸ்லாம் என்ற இந்த கொள்கை எதை சார்ந்து இந்த பூமியில அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது, மற்ற கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்பதை இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய சமூக மக்களுக்கே சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணம், இந்த இஸ்லாம் என்ற தனித்துவமான
மாபெரும் ஒரு அருளை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சமூகம் அதன் மீது சரியான ஒரு ஆர்வம் இல்லாமையால் என்றால், ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து விட்டோம், இஸ்லாமிய தாய் தந்தைக்கு மகனாக மகளாக நாம் பிறந்து விட்டோம், நம்மை அவர்கள் வளர்த்தெடுத்து விட்டார்கள், நாம் இந்த சமூகத்தில் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறோம் என்ற அன்ற வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இந்த இஸ்லாத்தை குறித்தான சரியான புரிதல் இல்லாததினால், இந்த இஸ்லாமிய கொள்கை என்பது எப்படிப்பட்ட தன்னிகரில்லாத கொள்கை, எத்தனையோ உலகத்தில அறிவு சார்ந்த எத்தனையோ சித்தாந்தங்கள் பேசப்படுகிறது, மேலை நாடுகளில அறிவு ஜீவிகள் எத்தனையோ கொள்கை விளக்கங்களை மக்களிடத்திலே போதிக்கிறார்கள், எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் அவருடைய கொள்கைகளை போதிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேல இந்த மார்க்கம் எப்படி தலைச்சு நிக்குது? இந்த இஸ்லாம் இத்தனை நூற்றாண்டுகள் கழிந்து விட்டது. இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக எத்தனையோ பேர் சூழ்ச்சிகளை செய்தார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். இன்று நேற்றல்ல, இந்த மார்க்கம் என்று இந்த பூமியில இறங்கியதோ, இதை எடுத்து சொல்வதற்கு என்று நபிமார்கள் நியமிக்கப்பட்டார்களோ, அன்றிலிருந்து இந்த மார்க்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்களும் சூழ்ச்சிகளும் அவதூறுகளும் பரப்பப்பட்டுத்தான் வருகிறது. ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையில கோட்பாடில எல்லளவும் அவர்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்களால் ஏற்படுத்த முடியல. இந்த மார்க்கத்தினுடைய அந்த சித்தாந்தத்தை எந்த இடத்திலும் அளிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தும் அதில் வெற்றி அடைய முடியவில்லை. எதனால்? இந்த இஸ்லாமானது இந்த உலகத்தினுடைய உரிமையாளனாகிய அல்லாஹ்வினுடைய கொள்கை சித்தாந்தம். இது ஏதோ மற்ற கொள்கைகளைப் போல கோட்பாடுகளைப் போல அவர்களுடைய பெரிய அறிவு ஜீவிகள் அமர்ந்து நமக்கென்று ஒரு நிபந்தனைகளை போட்டு இதை மார்க்கமாக மக்களுக்கு சொல்லுவோம், இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும், எனவே இதையெல்லாம் ஆன்மீகமாக மக்களிடத்தில் போதிப்போம், இதையெல்லாம் சில எண்களை வைத்து வான அந்த நட்சத்திரங்களை வைத்து இதெல்லாம் கணிச்சு ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இது போல எல்லாம் கணித்து மக்களுக்கு இதுதான் ஆன்மீகம், இதுதான் பக்திக்குரிய ஒரு வழி, இதை செய்தால் நல்லது, இதை செய்தால் கெட்டது என்று எதையெல்லாம் மனிதர்களாக கூடி எடுத்து சொன்னார்களோ அதிலே பலதரப்பட்ட முரண்பாடுகளை இந்த உலகம் பார்க்குது. சொல்லக்கூடியவருக்கே தெரிஞ்சு தப்புதான், பகுத்தறிவாக அவர்களிடத்துல கேள்வியை வைத்தால் அவர்களுக்கு சொல்ல வழி இல்லை, இதுதான் நாங்கள் பின்பற்றணும், அதுல கேள்வி கேட்காதீங்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படியா? இஸ்லாத்தில் அது போல ஒரு முரண்பாடோ அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு கேள்வியோ யாராவது வைத்தால் அதற்கு இந்த இஸ்லாத்தில் ஆதாரபூர்வமான மரணடியான பதில் மார்க்கம் அதுக்கு தருது. ஏனால் இது படைத்தவனுடைய மார்க்கம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், இன்னல்லதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்துல மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். ஏன்னா இது அவன் படைச்சவனுடைய மார்க்கம், இது லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இது பரிசுத்தமானவனின் மார்க்கம் இது. அதனாலதான் இதுல எந்த ஒரு முரண்பாடும் பார்க்க முடியல, எந்த ஒரு மக்களுக்கு முரணான செய்திகளை இதை காட்ட முடியல. ஆதம் நபி முதல் கொண்டு எத்தனையோ நபிமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள், அவர்களை எதிர்த்தவர்களால் எந்த ஒரு கேடும் இந்த மார்க்கத்துக்கு இந்த சித்தாந்தத்துக்கு செய்ய முடியல. ஏன்? இந்த மார்க்கமானது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதை படைத்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும் இந்த மார்க்கம் இல்லை. அல்லாஹ் தன்னை வணங்குவதை, தன்னை மட்டுமே நம்புவதை இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சக மனிதனோடு பழக வேண்டும், அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவன் எந்தெந்த ரீதியில தன்னை நல்ல ஒரு மனிதனாக உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கொள்கை ரீதியாக ஒரு வரைமுறைக்குட்பட்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதால் அது எந்த இடத்திலும் முரண்பாடு காணாத ஒரு மார்க்கமாக இருக்குது. பொதுவா முஸ்லீம்கள் இடத்துல இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால், இஸ்லாம்னா அல்லாஹ்வை வணங்கணும், முகமது நபியை ஏற்றுக்கொள்ளணும்,
நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் கலிமா சொல்லிட்டோம், மற்றவர்களை போல நாங்க பள்ளிவாசலுக்கு போவோம், அல்லாஹ்வுக்கு தொழுவோம், வசதி இருக்கிறவங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க, ரமலான் வந்தா நோன்பு வைப்பாங்க, வசதி இருந்தா ஜக்காத்து கொடுப்பாங்க, இதுதான் இஸ்லாம் என்ற ஒரு புரிதல் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே இருக்குது. இது மட்டும்தான் இஸ்லாம். இஸ்லாம்னா நம்ம பள்ளிக்கு தொழுவ போகணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், ரமலான் மாசம் வந்துட்டா நோன்பு வைக்கணும், இதுதான் முஸ்லீம் ஒரு அடையாளம். நம் சமூகத்து மக்களே இதை மட்டும்தான் மார்க்கம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம், இதை தவிர வேற இல்ல. ஆனால் இஸ்லாம் அதற்காக மட்டும் இந்த மக்களிடத்துல அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்படல. அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து பலதரப்பட்ட பண்புகளை இந்த மக்களுக்கு சொல்றான். முதலாவதாக அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னா அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படையில தான் இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இன்று இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய சமூகத்து மக்கள் கூட முஸ்லீம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுறோம், ஆனால் அதில் உறுதியாக நிற்கிறோமா என்று பார்த்தால் இல்ல. ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அருள் நம்மில் பல பேர் சுவைப்பதில்லை. அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாத்துல இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு மாற்றமான சில செயல்களை செய்கிறோமா இல்லையா? ஆனால் இது எப்பேற்பட்ட அருள், இதை சுவைத்தவர்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தை ஏற்று பிறருக்கு சொல்லும் போது இதுல ஏற்பட்ட பல சங்கடங்களை சகித்து கொண்டார்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை ஏற்று இந்த மார்க்கத்திற்காக இஸ்லாத்தில் நுழைகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்களே, அந்த உறுதிமொழி கொடுத்தவர்கள் முஸ்லிம்களாக இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அந்த சமூகத்துக்கு மத்தியிலே தங்களை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு அவர்கள் அடைந்த சங்கடங்கள், துன்பங்கள், இந்த இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக அவர்கள் கண்ட போர்க்களங்கள், அந்த கடுமையான காலகட்டங்களில் கூட அதை விரும்பி அந்த சமூகம் ஏற்றதே. அதற்கு காரணம் என்ன? இந்த இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று இது என்ன மார்க்கம், நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், அந்த மார்க்கத்துக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நேர்வழிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை புரிந்து பின்பற்றியதால் அவர்களுக்கு அதற்காக ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் சுகமான சுமைமாங்கல்ல, அதை போல அந்த கஷ்டத்தை கூட அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நல்ல உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாத்தை பிறருக்கு சொல்வதற்காக எத்தனையோ சங்கடங்களை சந்தித்தார்கள், எத்தனையோ போர்க்களங்களை கண்டாங்க, எத்தனையோ பொருளாதார ரீதியாக உயிர் ரீதியாக எத்தனையோ இழப்பீடுகளை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அகல் யுத்தத்துல மற்ற போர்க்களங்களுக்கெல்லாம் மத்தியில அகல் யுத்தம் ஒரு வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானது? அகல் போரை பொறுத்தவரையில, அஹ்ஸாபை பொறுத்தவரையில எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முஸ்லிம்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை இத்தோடு முடிச்சிடணும்னு படை திரட்டி வைத்திருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய சத்திய தோழர்களும் ஒரு மசோரா செய்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நகர எல்லையை ஒட்டி அகல் தோண்டிடுவோம், எதிரிகள் எளிதிலே வந்து தாக்கிடாத வண்ணம். அப்ப அந்த சமூகத்து அந்த தோழர்கள் அனைவரும் இறந்து அகல் தோன்றாங்க. அந்த அகல் தோண்டக்கூடிய செய்திகளை நபி கிரந்தங்களிலே பார்த்தா, முஸ்லீம் அந்த ஹதீஸ்ல பார்த்தா அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல், கடுமையான பனி. அந்த பனியில அவர்களால் இயல்பா இருக்க முடியல. அதோடு சேர்த்து அடிப்படையான விஷயமாகிய உணவு இல்லை அவங்கள்ட்ட, பசி, கடுமையான பசி, அதோடு சேர்த்து பனி, ரெண்டையும் தாங்கி கொண்டு அந்த மக்கள் அந்த அகலை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைவராக இருந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த பணியில ஈடுபடுறாங்க. அப்ப அதை பார்த்த நபித்தோழர் அறிவிக்கிறார், நான் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறேன்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வெள்ளை நிற மேனி இருக்குதுல, அந்த மண்ணை தூக்கி சுமந்து ரசூலா அந்த மண்ணை அகலை தோண்டி தோண்டி மண்ணை எடுத்து கொட்டி கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய அந்த செந்நிற மேனி, அந்த வெண்மையான அந்த உடல் எல்லாம் அப்படியே புழுதி படைந்து மூடி இருக்குது. சொல்லிட்டு ரசூல்லா சொன்ன அந்த வார்த்தைகளை ரசூல்லா பாட்டு பாடிக்கொண்டே அந்த மண்ணை எடுத்து அப்படி புளிய நோண்டி வீசுறாங்க. என்ன தெரியுமா ரசூல்லா சொன்னாங்க? அல்லாஹ்வை போற்றியவர்களாக ரசூல்லா சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, நீ இல்லை என்றால் இந்த நேர்வழி எங்களுக்கு கிடைத்திருக்காது. நீ இல்லை என்றால் நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம். நீ இல்லை என்றால் நாங்கள் உன்னை வணங்கி இருக்க மாட்டோம். நீ இல்லை என்றால் நாங்கள் தான தர்மம் செய்திருக்க மாட்டோம். நீ இல்லை என்றால் நாங்கள் ஏழைகளுக்கு உதவி இருக்க மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைகளை கவிதையாக பாடிக்கொண்டே மண்ணை எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதோடு சேர்த்து ரசூல்லா சஹாபாக்களை பார்க்கறாங்க, இவ்வளவு பசி, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு அந்த அகல தோண்டிட்டு இருக்கிறாங்க. அந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அல்லாஹ்விடத்துல ரசூல்லா பிரார்த்திக்கிறாங்க, என்னுடைய ரப்பே, இந்த முஹாஜிர்களுடைய அன்சாரிகளுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு ரப்பே. ஏன் தெரியுமா? இவ்வளவு கடுமையான பசியில, இவ்வளவு பணியில உனக்காக இந்த சிரமத்தை தூக்கி சுமக்கிறார்களே என்ற அந்த கவிதை நடையில அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார்கள். அப்ப அதற்கு பதிலாக சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள் ரப்பே, உனக்காகவும் உன்னுடைய தூதருக்காகவும் வாழ்நாள் முழுக்க நாங்கள் அறப்போர் புரிந்து கொண்டே இருப்போம். எது இந்த வார்த்தையை சொல்ல வச்சுச்சு? அந்த இஸ்லாம்ங்கிறோம்ல, நம்ம முஸ்லீம்ங்கிறோம்ல, இந்த இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்ன? ரசூல்லா சொல்றாங்கல்ல, நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி அடைஞ்சிருக்க மாட்டோம். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த சமூகம் எப்படி இருந்தது அதை மனக்கண் முன்னாடி வச்சு நம்மளை உரசி பாருங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோமே, நாம் இந்த இஸ்லாத்தை பரிபூரணமாக சுவைத்து தான் இருக்கிறோமா? ஏன் அவர்களால் அதை சகித்துக் கொண்டு சுவையோடு அதை எடுத்துக்கொள்ள முடிஞ்சு? எப்படி சஹாபாக்கள் அதை சொல்றாங்க? வாழ்க்கை முழுக்க அறப்போர் செய்வோம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு இல்ல, எப்ப வரைக்கும் எங்களுடைய ஆயுள் இருக்குதோ அப்ப வரைக்கும் இதை தூக்கி சுமப்போம். எது சொல்ல வைத்தது? அந்த இஸ்லாம் வந்திருக்காவிட்டால் ரசூலா சொன்னாங்கல்ல, நாங்கள் நேர்வழி அடைஞ்சிருக்க மாட்டோம். ஏன்? எதையோ தெய்வங்களாக வணங்கி கொண்டிருந்த சமுதாயம், நினைத்ததையெல்லாம் சிலைகளாக எடுத்து வச்சு, மலைக்கு இது, வெயிலுக்கு இது, எங்களுடைய நேர்ச்சைகளுக்காக இந்த தெய்வம், இதுதான் எங்களை காப்பாற்றும், இதுதான் எங்களுடைய குலத்தினுடைய தெய்வம் என்று கற்சிலைகளையும் சூரியனை, சந்திரனை, இப்படி ஒவ்வொருத்தரையும் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த ஒரு சமூகம், காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த சமூகம், விபச்சாரத்தில மூழ்கி இருந்த ஒரு சமூகம், வட்டியில மூழ்கி இருந்த ஒரு சமூகம், பலிக்கு பலியாக கொலைகளை சாதாரணமாக செய்து கொண்டிருந்த ஒரு சமூகம், கொஞ்சமும் ஒரு மனிதனா மிருகமா என்ற வித்தியாசமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகம், அல்லாஹ் கொடுத்த நேர்வழியில இஸ்லாம் என்ற அந்த நேர்வழி கிடைத்ததற்கு பிறகு அப்படியே மாறிச்ச. ஓர் இறைவின் பால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுச்சு அந்த சமூகம். அல்லாஹ்விற்கு முன்னாடி எந்த ஒண்ணு இல்லை என்று உறுதிபட நின்று அதற்காக பல களங்களை சந்தித்தது அந்த சமூகம். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாவற்றையும் எதிர்த்து சகித்து நின்றார்களே. ரசூல்லா கூடுதலா சொல்றாங்க, என்னுடைய ரப்பே, எங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்து. அல்லாஹ்ட்ட சொல்றாங்கல்ல, நீ இல்லை என்றால் நேர்வழி இல்லை, நீ இன்று இல்ல தொழுது இருக்க மாட்டோம், நீ இல்லை என்றால் தர்மம் செய்திருக்க மாட்டோம். இதையெல்லாம் சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து. எதற்காக? இஸ்லாத்துக்கு எதிராக இந்த எதிரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு எதிராக எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்து, எங்கள் மீது உன்னுடைய அருளை கொடு, எங்களை பாதுகாத்துக்கோங்கிறாங்க. அந்த இஸ்லாத்தினுடைய அந்த தன்மையை, அந்த சுவையை உணர்ந்ததுனாலதான் அவர்கள் அதை சகித்துக் கொண்டு நின்றார்கள். எந்த அளவு?
அந்த நேரத்தில் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டுதான் அந்த சமூகம் அந்த அகலை வெட்டி கொண்டு இருந்தது. அப்ப அதை பார்த்த ஒரு நபித்தோழர் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. மக்கள் எல்லாம் பட்னியோட இருக்கிறாங்க, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா? இல்ல. வீட்டுல என்ன இருக்குது? புளித்து போன அந்த வினிகர் இருக்குல்ல, அதுவும் கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு, அது கெட்டு போன கொழுப்பு, அதை சமைத்து கொண்டு வந்து நான் சபையிலே வைப்பேன். அதை சஹாபாக்கள் அதை விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளவு பசி. அதை சாப்பிட்டு கொண்டு அந்த புளித்து போன வினிகரையும் அந்த கெட்டு போன அந்த கொழுப்பை வைத்து சமைத்த உணவை சாப்பிட்டு அந்த கெட்டு போன கொழுப்பு போய் மாட்டிக்கும். அதை சாப்பிட்டு சகித்து கொண்டு அந்த களத்தில் நின்றார்கள். ஏன்? இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை தெரிந்ததினால். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த இஸ்லாம் வாழ்வியல் அற்புதம்னு சொல்றோம். யாராவது பேசுறா நமக்கு அப்பா அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு உணர்வு ரீதியா அப்படியே பாக்குற யாராவது ஒப்பிட்டு பேசுனா இஸ்லாத்தையும் பிற கொள்கைகளையும் பல தலைப்புகள்ல கேட்கிறோம்ல, பயான்கள். அறிவியலுக்கு இஸ்லாத்துக்கும் எப்படி, இஸ்லாம் எப்படி வாழ்வியல் அற்புதம் என்று யாராவது பேசும்போது நமக்கு அப்படியே ஒரு ஒரு அப்படியே பெரிய உணர்வு ரீதியான ஒரு பொங்குதல் வருது. ஆனால் நம்ம அதை ஃபீல் பண்றோமா? நம்ம அதை உணர்ந்திருக்கிறோமா? இஸ்லாம் எப்படி நம்மளை தனித்துவமா வச்சிருக்குது? நம்மோடு வாழக்கூடிய பிற சமூகங்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டாங்கல்ல, அதை போல நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் வைங்களேன், நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நம்ம புரிஞ்சு இதை பின்பற்றுவோம். இப்படியெல்லாம் பிறர் பின்பற்றிட்டு வராங்க. கடவுள் கொள்கை எப்படி இருக்குது அவங்கள்ட்ட? நினைத்ததெல்லாம் கடவுள், வணங்குவதெல்லாம் கடவுள், தன்னோடு வாழ்ந்தவரெல்லாம் கடவுள், தன்னை போல ஒரு மனிதனிடத்தில் போய் பிள்ளை வரமும் நோய்க்கான அந்த நிவாரணமும் பொருளாதாரத்துக்கான நிவாரணமும் தன்னை போன்ற ஒரு மனிதனிடத்தில் அவர் ஒரு ஆன்மீகத்தில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் அவரோட கால்கிட்ட போய் படித்தவன்ல இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லாம் போய் விடுறான். கடைசியில யாரிடத்துல வணங்கினாரோ அவருக்கே ஒரு நோய் வந்துட்டா அவரை காப்பாற்ற வழி இல்லை. பெரிய ஜனாதிபதியிலிருந்து அரசு அதிகாரிகள் இருந்து காலில் விழுவுறான். ஆனா அந்த பகுத்தறிவு இல்ல. என்னடா நம்மளை போல ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, முழு டாக்டர் டீமே உட்கார்ந்து இருக்குது, ஏன் அவரை குணப்படுத்த முடியல? எனக்கு பிள்ளை இல்லைன்னு நான் இவர்கிட்ட தானே கேட்டேன், என் குடும்பத்துல கஷ்டம் நான் இவர்கிட்ட தானே வந்து கேட்டேன், என் குடும்பத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்ட இவர்கிட்ட வந்து ஆசி வாங்கினேன், இவருக்கு கொட்டி கொட்டி காணிக்கையை கொடுத்தேனே, இன்னைக்கு அவர் ஒரு நோயில கிடக்கிறாரு, அவரால் ஏன் அதிலிருந்து மீள முடியல? இந்த உலகத்துல எத்தனை பேர் அப்படி பார்த்திருக்கிறோம்? உலகத்துக்கே ஆசி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் வயதிகமாகி நோய்வாய்ப்பட்டுட்டா அவர்களால் அதிலிருந்து மீள முடியலையே. மற்ற மற்ற மதங்கள்ல இஸ்லாத்திலையும் அப்படிதான். சில பேர் முரீதுகளாக ஷேக்குகளாக சிலரை வைத்துக் கொண்டு அவர்களிடத்துல போய் ஆசி வாங்குறது, அவர்களிடத்துல போய் பிள்ளைக்காக நேர்ச்சை செஞ்சு நிற்பது, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா அவர்களால் அது மீள முடியலையே. அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோமா? பகுத்தறிவுனா என்ன? இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனித்துவம், பகுத்தறிவு. என்னை போல ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய் நான் என்னோட கோரிக்கை வைக்கிறது? அல்லாஹ் இந்த மார்க்கத்தினுடைய பல இடங்கள்ல இந்த வேதத்துல கேட்கிறான், நீங்கள் யாரிடத்துல போய் உங்களோட கோரிக்கையை வைக்கிறீர்களோ அவர்களுக்கே ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவர்களாலே அதுல இருந்து மீள முடியலையே, இதெல்லாம் நீ சிந்திக்க மாட்டியா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல பல இடங்கள்ல சிந்தனைக்குரிய கேள்விகளை வைக்கிறான். இது பகுத்தறிவு மார்க்கம். இது இஸ்லாம் ஏன் தனித்துவமா நிக்குதுன்னா இந்த கடவுள் கொள்கையை அடிப்படையாக வைத்துதான், இந்த ஒரே ஓர் இறைவன் ஓர் இறை கொள்கையில தான் அடிப்படையை வச்சு கட்டமைக்கப்பட்டதால் இந்த மார்க்கம் முரண்பாடு இல்லாம இருக்குது. இதுல நாம் இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி பின்பற்றணும், புரிஞ்சு சுவைச்சு இந்த ஏகத்துவத்தை சுவைத்து பின்பற்றினால் இதிலே வரக்கூடிய எத்தனை சங்கடங்களா இருந்தாலும், எப்படி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் சுவையோடு அதை அனுபவித்தார்களோ சுவையோடு எதிர்கொண்டார்களோ நாமும் அனுபவிப்போம். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை இது. அடுத்ததா மார்க்கம் நமக்கு கொடுத்த இந்த இஸ்லாம் கொடுத்த அருட்கொடை என்ன? ஏகத்துவத்துக்கு அடுத்தது தொழுக. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வணக்க வழிபாடு மற்ற மற்ற மதங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுக்கும் நாம் செய்யக்கூடிய தொழுகைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஆனால் நம்ம அதை உணர்ந்து தொழுகிறது இல்லை, அதனால நமக்கு இந்த சுவை தெரியல.
இந்த தொழுகை இருக்க வெற்றிக்கான வழிங்கிற அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பல இக்கட்டான நேரங்களிலே தொழுகை நோக்கி தான் விரைந்திருக்கிறாங்க. ஏன்? அந்த தொழுகை என்பது படைத்தவனின் பால் நம்மை ஒப்படைக்கக்கூடிய ஒரு களம். அது நம் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு யார் வழிகாட்டுவா என்ற அந்த நேரம் நிபந்தனை வரும்போது அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த மன ரீதியாக நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எதுனா இந்த தொழுகை தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த, நம்மை படைத்ததற்காக, இந்த மார்க்கத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த தொழுகை இருக்குத இஸ்லாத்தினுடைய பெரிய அருள். ஆனால் நம்ம அதை உணர்ந்து இன்னைக்கு இந்த இஸ்லாத்துல இந்த தொழுகையை மேற்கொள்றோமான்னு பார்த்தா நம்ம பல பேர் அதுல குறை வைக்கிறோம். தொழுகிறோம், வாங்க கொடுத்தா தொழுகைக்கு வந்துடுவோம், சுன்னத் எல்லாமே தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகை இருக்குது இஸ்லாம் சொன்னதை போல தொழுகிறோமா? அல்லாஹ் எப்படி தொழுக சொல்றானோ அப்படி சொல்றோமா? அல்லாஹ் சொல்றான்ல, கது அஃப்லல் முஃமினீன், நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பணிவை மேற்கொள்வார்கள். என்ன பணிவது? எல்லாமே தக்பீர் கட்டா இப்படிதான் நிக்கிறோம், அந்த பணிவா? அது அந்த பணிவல்ல. அந்த தக்பீர் கட்டி நிற்கும் போது மன ரீதியா நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய பணிவது. என்ன பணிவு? நான் நிற்பது என்னை படைத்த, என்னை ரட்சிக்கின்ற, எனக்காக இந்த உலகையெல்லாம் படைத்து எனக்காக அருளை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஏகனுக்கு முன்னாடி நிற்கிறேன். என் கையில எதுவுமே இல்லை, அவன் பரிசுத்தவான், அவனாலதான் எல்லாமே முடியும், நான் அவனுடைய அடிமை என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய இடம் அந்த தொழுகை. மனதில் எந்த கர்வம் இல்லை, பெருமை இல்லாமல் எது ஒன்றும் அல்லாஹ்வால் தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த தொழுகை. இது இஸ்லாம் நமக்கு கொடுத்த பெரிய அருட்கொடை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமிற்கும் இறை மறுப்பாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த தொழுகை தான். இந்த தொழுகை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமுக்கும் இறை மறுப்பாளருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த தொழுகைனா, ஒருத்தர் தொழுகிறன்னு வைங்களேன், அவர் முஸ்லீம் என்ற வட்டத்திலே வரமாட்டாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். தொழுகை விடுறது என்பது இறை மறுப்புக்கு சமங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய நம்முடைய சமூகத்து ஆண்கள் பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, தொழுகையை விட்டவர்களாக, தொழுக கூட நேரம் இல்லாம, தொழுவைக்கு நேரம் ஒதுக்க முடியல, தொழுவைக்கு ஒரு ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு தொழுவாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வேலை இருக்குது, அப்படி இப்படி, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, இப்படி தொழுகையை விட்டவர்களாக இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே. இஸ்லாம் ஒரு வாழ அற்புதங்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றுவோங்கிறோம். இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான அடிப்படை இந்த தொழுகை. அதை தொழுக முடியாம இந்த சமூகத்து ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களே, அப்ப மார்க்கத்தை நம்ம சரியா புரிஞ்சிருந்தா இந்த தொழுகையை விரும்பி தொழுதிருப்போம். ரசூலுல்லாஹ் அந்த அகல் நேரத்தில் அகல் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது, அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது, அகல் நோண்டி அடுத்தது போர்க்களத்தில் நிற்கும் போது, போர் முழுசா நடைபெறல, ஆனால் எதிரிகள்ட்ட இருந்து அந்த தாக்குதலாம் நடந்துச்சு, முழுசா நடக்கல, ஓரளவு நடந்துச்சு. அதுல இங்கிட்ட சஹாபாக்கள்லாம் அதுல காயமடைஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த எதிரிகளுடைய அந்த தாக்குதல நிற்கும் போது சில நேரங்கள் தொழுகை நேரம் தள்ளி போயிருது. அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சேர்த்து அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க, என்னுடைய ரப்பே, இவர்களுடைய இந்த வேலையால் எங்களுடைய தொழுகை நேரம் தள்ளி போயிருச்சு, அசர் தொழுக முடியல, அசர் தாண்டி போயிருச்சு. அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க, இதற்காக இவர்களுக்கு வேதனையை கொடு. ஏன்? தொழுக முடியலையே, உன்னுடைய தொழுகை நேரத்துக்கு எங்களால் நிறைவேற்ற முடியலையே, இதற்கு காரணமாக இந்த இறை மறுப்பாளர்கள் காரணமாயிட்டார்களே, இதற்காக அவர்களுக்கு வேதனையை கொடு. எங்களை தொழுகையிலேருந்து இவர்கள் அந்த நவுத்தி நேரத்தை நவுத்தக்கூடியாவது இவங்க செஞ்சிட்டாங்க. அந்த தொழுகையின் மேல உள்ள அந்த பற்று தெரியுதா? இஸ்லாம்ங்கிறோம்ல, இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஏகத்துவம், அல்லாஹ் கொடுத்த அருள் இந்த ஏகத்துவம். இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தொழுகையை விரும்பி சுவைத்து தொழக்கூடிய இந்த சமூகம், தொழ வேண்டிய சமூகம், தொழுகையை நேரம் கடந்துருச்சு, ஒரு வேளையில நவுந்துருச்சு, நமக்கு இந்த
உள்ளத்துல அந்த ஒரு பதஷ்டம் வருதா? அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் இருக்கிறாங்க, எதிரிகளுக்கு எதிராக நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட தொழுகை நேரம் தவறி போய்விட்டது, அதற்காக அவர்களுக்கு வேதனை கூடிய அல்லாஹ் எங்களுடைய அசர் கடந்துருச்சு என்று பிரார்த்திக்க கூடிய அளவு இருக்கிறாங்கன்னா, அந்த இஸ்லாத்தை முழுமையாக புரிந்ததினால், சுவைத்ததினால், எப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம், எப்பேற்பட்ட சித்தாந்தத்தில் இருக்கிறோம், இதை பின்பற்றுவதால் நமக்கு நாளை கிடைக்கக்கூடிய அளப்பரிய பரிசு என்ன? இதை விளங்கியதால், புரிந்ததால் அவர்களால் அதை விட முடியல. அவ்வளவு மனசு பதஷ்டமாயிருச்சு. நாம் எத்தனையோ நேரங்களில் தொழுகையை தவறிடுறோம், வேலைன்னா தொழுகையை விட்டுறோம், மறந்துடுறோம், அசதியில தூங்கிடுறோம். நமக்கு இது போன்ற ஒரு பதஷ்டம் வருதா? இஸ்லாத்தை பின்பற்றுறோம் சொல்றோம்ல, முஸ்லீம் சொல்றோம்ல, நமக்கு இந்த பதஷ்டம் வருதா? நமக்கு அந்த உள்ள அந்த குத்துற அந்த உணர்வு, எத்தனை பேர் தொழுகையினால என்னன்னு தெரியாம இருக்கிறார்களே, ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறார்களே. அப்ப இஸ்லாம் ஒரு வாழும் அற்புதம், இதை நம்ம ஒரு மார்க்கமா பெற்று இருக்கிறோமே, முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். இஸ்லாத்தை சரியா புரிந்து கொள்ளாத மக்களிடத்துல இந்த காரணங்கள்லாம் பார்க்கிறோம், இதெல்லாம் அவர்கள் திருத்திக் கொள்ளணும், நாமும் அதிலிருந்து திருந்திக் கொள்ளணும். நமக்கும் தொழுகையின் நேரம் வரும்போது எதற்காக தொழுகிறோம்? கடமை முடிஞ்சிருச்சுன்னு தொழுகிறோமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நேர்வழிக்காக தொழுகிறோமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருளுக்காக தொழுகிறோமா? அல்லாஹ் நமக்காக படைச்ச இந்த அண்ட சராசரங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவனிடத்துல வந்து சஜிதாவில் விழுகிறோமா? இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நம்ம தொழுகையில நிக்கணும். அப்படி நின்னோம்னா விரும்பி தொழுவோம். ஆனா நம்ம பல நேரங்கள்ல தொழுகை எப்படி கையாளுறோம்னா, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு தொழுதுட்டோம்னா எப்படிதானே தொழுகிறோம். ஆனா இஸ்லாத்துல தொழுகையுடைய மகத்துவம் என்ன? தொழுகை அப்படியா மார்க்கம் செய்ய சொல்லுது? கடமை முடிச்சிரு சீக்கிரம், அப்படி இல்ல. தொழுகை என்பது நிற்கும் போது அல்லாஹ்வுடைய அந்த பயத்தால், அச்சத்தால், அல்லாஹ்வின் மீது கொண்ட பாசத்தால், அன்பால் அல்லாஹ்ட்ட நிக்கிறோங்கிற சிந்தனையோடு நிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதற்காக தான் பசியோடு இருக்கும்போது தொழுவாத. ஏன்? பசிதான் இருக்கும், தொழுகையில கவனம் போவாது. தூக்கம் வந்தா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுவு. ஏன் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? தூக்கத்துல நிக்கும் போது நீ எதற்காக நிக்கிற, என்ன தொழுவுற, யார் முன்னாடி நிக்கிற, என்ன ஓதுற விளங்கிக் கொள்ள முடியாது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தெளிவா நின்று தொழுவுப்பா, ஒரு திருப்தியோடு நின்று தொழுவு. நம்ம நிக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். நம்ம நிக்கக்கூடிய ஆள் யாரு? அல்லாஹ். அவன் முன்னாடி நிக்கிறோம், அவன்கிட்ட உரையாட நிக்கிறோம், அவன்கிட்ட நம்ம கோரிக்கையை சொல்ல நிக்கிறோம். அப்போ நாம் நிக்கக்கூடிய நாம் எப்படி நிக்கணும்? நல்ல ஒரு பிரகாசமா, நல்ல ஒரு சிந்தனையோடு, நல்ல ஒரு உறுதியோடு, சோம்பேறித்தனம் இல்லாம ஏதோ முடிஞ்சா போதும், 10 நிமிஷம் 4 ரக்காத்து முடிஞ்சா போதும் அப்படி நிக்காம அல்லாஹ்விற்காக, நமக்கு கிடைச்ச இந்த மார்க்கத்துக்கு நன்றி செலுத்துவதற்காக அப்படி நிற்கக்கூடிய மக்களாக தொழுகை பேணும். நம்முடைய சில வணக்க வழிபாடுகளை நம்ம சீர் செஞ்சுக்கணும். இஸ்லாம் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் எல்லாத்தையும் சீர்படுத்துறது தான் இஸ்லாம். இறை வழிபாட்டில், வணக்க வழிபாட்டில் அதோடு சேர்த்து இன்னவிர அம்சங்கள் மார்க்கம் நமக்கு சொல்லுது. வெறும் வணக்க வழிபாடுகளோடு மட்டும் மார்க்கம் நிக்கல, அதோடு சேர்த்து ஒரு முஸ்லீம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் பல இடங்கள்ல இஸ்லாத்துடைய அந்த பண்புகளை சொல்லுது. ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து வாங்கினாங்களே, உறுதிமொழி வாங்கும் போது சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உறுதிமொழி வாங்கினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் உறுதிமொழியாக சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், விபச்சாரம் செய்யக்கூடாது, நன்மையை செய்யணும், உண்மையை பேசணும், நம்பி ஒப்படைக்கப்பட்ட வாக்குறுதியையும் ஒப்பந்தங்களையும் பேணணும், உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளை பத்திரமாக வைத்து நீங்கள் ஒப்படைக்கணும். இதெல்லாம் உறுதிமொழியாக கொடுக்கப்பட்டது. ஒருத்தர் முஸ்லீம் ஆகிறார்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்னா, வெறும் அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அவனுக்காக தொழுவு, இது மட்டும் உறுதிமொழியா கொடுக்கல. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நாங்கள் எதையெல்லாம் உறுதிமொழியாக கொடுத்தோம்னா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அவனுக்காக தொழுவணும், அமானிதங்களை காப்பாற்றணும், வாக்குறுதி கொடுத்தா அதை பேணணும், உங்களிடத்துல ஏதேனும் ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அதை பத்திரமாக வைத்து அதை திருப்பி கொடுக்கணும்,
உண்மை பேசணும், வாய்மையை காப்பாற்ற வேண்டும். இது எல்லாம் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாம் என்றால் இது எல்லாம் சேர்ந்தது இஸ்லாம். நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோமே, நம்முடைய பண்புகள் இதை போல இருக்குதா? இதெல்லாம் சேர்த்து நம்ம பேணுறோமா? பேணக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்தில் இறையச்சம் சார்ந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சமூகத்து பார்வை எடுத்துக்கோங்க. அன்னைக்கு அந்த சமூகம் எப்படி வென்றெடுத்தது? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான்ல, நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய அருளால் உங்களை சொர்க்கத்தை நோக்கி திருப்பினா. அல்லாஹ்வுடைய வேதம் அவர்களை மாத்துச்சு, இஸ்லாம் மாத்துச்சு. அந்த மாற்றப்பட்ட சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுச்சு? ஒரு அலியல்லாஹு அன்ஹு ஒரு அலுவன்னா அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். எப்படி அந்த பொருத்தம் வந்துச்சு? விபச்சாரத்துல மூழ்கி இருந்தாங்க, மதுவுல மூழ்கி இருந்தாங்க, வட்டியில மூழ்கி இருந்தாங்க, கொலையில சர்வ சாதாரணமா பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருந்த சமூகம் ஒப்பந்த மீறல், மோசடி, பொய், புறம் எல்லாவற்றிலும் மூழ்கி இருந்த சமூகம் அப்படியே அந்த நிலை மாறியதே. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட சமூகமாக இஸ்லாம் அவர்களை மாற்றியது. ஒட்டுமொத்த அந்த அரபு தேசமும் இஸ்லாத்தின் பால் நோக்கி வந்தது எதனால்? இந்த பண்புகளை வைத்து, அவர்கள் காட்டிய நேர்மையை வைத்து, அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை வைத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் நாடி இருக்காவிட்டால் இதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்க மாட்டேன், அல்லாஹ் நாடியதால் இதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஃபக்கத் லஃபிஸு ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிக்கும் அஃபலா தஅகிலூன். இதற்கு முன்பாக உங்களுடைய பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், சிந்திக்க மாட்டீர்களா? எப்படிப்பட்ட வாழ்க்கை அது? நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அமாயுதம் கொடுக்கப்பட்டால் அதை பாதுகாத்து வைத்து ஒப்படைத்த ஒரு வாழ்க்கை, எந்த நேரத்திலும் பொய்யில்லாத ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு மானக்கேடான விஷயத்திலும் ஈடுபடாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அதுதான் அந்த அரபு தீபகற்பத்தில அந்த இஸ்லாத்தை மற்றவர்களிடத்துக்கு முன்பாடி வென்று எடுத்துச்சு. பண்புகள் தான் நமக்கு அந்த பண்பு வேணும். ஹெர்குலிஸ் மன்னர் இடத்துல அபு சுஃபியான் சொல்லும் போது, அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அந்த அந்த சமயத்தில் ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கும் போது அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்த ஒரு கூட்டத்தை அழைச்சு அவர் கேட்கும் போது, உங்களுடைய தூதர் எதையெல்லாம் சொல்றாரு சொல்லுங்க என்று சொல்லும் போது அந்த கூட்டம் சொல்லியது சஹாபாக்கள் சொல்றாங்க ஹெர்குலிஸ் மன்னர் இடத்துல, எங்களுடைய இறை தூதர் அல்லாஹ்வை வணங்க சொன்னார், எங்களுடைய தூதர் தொழுகையை கடைபிடிக்க சொன்னார், எங்களுடைய தூதர் ஒப்பந்தத்தை பேணச் சொன்னார், எங்களுடைய தூதர் உண்மையை கடைபிடிக்க சொன்னார், எங்களுடைய தூதர் மற்றவரிடத்துல உறவினர்களிடத்துல அவர்களை அரவணைக்க சொன்னார் என்றெல்லாம் சொல்லும் போது ஹெர்குலிஸ் மன்னர் சொன்னாங்க, இதுதான் இறை தூதருடைய வார்த்தை, இதுதான் சத்திய மார்க்கமா இருக்கும். ஒரு இறை தூதரால் தான் இந்த பண்புகளை மக்களிடத்தை எடுத்து சொல்ல முடியும். நான் நம்புறேன், ஒரு காலம் வரும், நான் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குதுல்ல, நான் நிக்கிற இந்த இடம் இருக்குதுல்ல, நீங்க நிக்கிற இந்த இடம் இருக்குல்ல, உங்கள் பாதம் எந்த இடத்துல நிற்கிறதோ இந்த இடத்தை இஸ்லாம் வெற்றி கொள்ளும்னார். அந்த பண்புகள் நம்ம இஸ்லாத்தை பின்பற்றுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நேர்மை எப்படி இருக்குது? நம்முடைய பேச்சுக்கள்ல உண்மை எந்த அளவு இருக்குது? நம்முடைய சகோதரத்துவத்துல எப்படி நம்ம இருக்கிறோம்? சொந்தங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி உறவை பேணுறோம்? இஸ்லாம் எல்லாத்தையும் அடிப்படையா சொல்லுது. உறவை பேணணுங்குதே, உண்மையை பேசணுங்குதே, அவதூறு சொல்லாதீங்குதே, வட்டி வாங்காதீங்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படையாக சொல்லுது. இஸ்லாம் ஒரு வாழ்வியல் அற்புதம் என்றால் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளணும், எப்படி வாழ்ந்தால் அவர்கள் ஜெயிக்க முடியும், நம்ம இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கணும், பின்பற்றணும். வெறும் இஸ்லாத்தில் இருக்கிறோம், வெறும் முஸ்லிம்கள், அந்த அடையாளம் நமக்கு கை கொடுக்காது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் கை கொடுக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம், தூதரை நம்புறோங்கிறோம், உயிரை விட மேலானவன்கிறோம்,
அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருந்தால் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த பிரச்சாரத்தை பார்த்து அந்த சத்திய தோழர்கள் தங்களை மாற்றிக் கொண்டார்களோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றிக் கொள்ளணும். இன்னைக்கு ஏகத்துவம் பேசுறோம், அல்லாஹ் நமக்கு அந்த அருளை சுவைக்க செஞ்சுட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்லணும். எத்தனையோ மக்கள் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு அந்த சுவையை கொடுத்துட்டானே, அப்படி ஏற்றுக்கொண்ட நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்புகளை எல்லாம் சரிவர பின்பற்றுவோமா? முஸ்லீம் சொல்ல ஆசைப்படுறோம், அடையாளத்தை காட்டிக்கிறோம், ஆனா இந்த பண்புகளின் அடிப்படையில் இந்த இஸ்லாத்தை நாம் வாழ்ந்து காட்டுறோமா? பிறட்ட ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில கூட வியாபாரத்துல நேர்மை, பேசுறதுல பொய் இல்லாதது, நம்பி ஒருத்தர் ஒப்படைச்சா அந்த அமானியத்தை காத்து இருக்கிறது, நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்புல மோசடி இல்லாம ஒரு சார்ந்து நடக்காம வேண்டியவன் வேண்டாதவன் நீதி செலுத்துறதுல சரியான நீதி செலுத்துறதுல கற்பொழுக்கம் பேன்றதுல ஏகத்துவம் சொல்லக்கூடிய மக்களிடத்தில் கூட இந்த பண்புகள் எல்லாம் இருக்குதா? இல்லதானே? பிரச்சாரங்கள் 1000 பண்றோம். எப்படி அந்த அரபு தீபகற்பத்துல அத்தனை காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில இந்த இஸ்லாம் அவர்களை வென்றெடுத்ததோ அதே பண்புகள் தானே அல்லாஹ் நமக்கும் சொல்றான். நம்மால் ஏன் வென்றெடுக்க முடியல? அவர்கள் வென்றெடுத்ததை போல நம்ம வென்றெடுத்துறோமா? நம்ம கூடவே இருக்கிற மாற்று மத நண்பருக்கு நம்ம சரியா மார்க்கம் சொல்ல முடியலையே. ஏன் அந்த வித்தியாசத்தை காட்ட முடியல? நானும் நீனு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றாங்களே. அப்படியா இஸ்லாம்? எல்லாம் ஒண்ணுங்கிற மாதிரியா இஸ்லாம்? இஸ்லாம் தனித்துவமான மார்க்கம். 10 பேத்துக்கு நடுவில் ஒரு முஸ்லீம்னா அவருடைய நடவடிக்கையிலே தெரிஞ்சிரும் இவர் முஸ்லீம். ஒரு கட்டம் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு, வியாபாரம் என்றால் முஸ்லீம்கள், பண்புகள் இறக்கொன்னா முஸ்லீம்கள், ஒரு துன்பம்னா உதவக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஒரு கட்டம் இருந்துச்சு. அப்படி இஸ்லாத்துக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. முஸ்லீம்கள்லாம் அவங்க இப்படிதான்ப்பா இருப்பாங்க, அநாகரிகமா நடந்துக்க மாட்டாங்க, பெண்கள் என்றால் ஹிஜாபோட தான் இருப்பாங்க, அவங்களுடைய பெண்கள் எல்லாம் ரொம்ப பயபக்தியா இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் ரொம்ப கண்ணியமானவங்க. ஒரு கட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்கு சமூகம்? ஏகத்துவம் பேசக்கூடிய மக்களிடத்துல கூட அந்த பண்புகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தவறி போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. தமிழகத்தில் கூட ஏகத்துவம் பேசப்பட்ட அந்த ஆரம்பங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபையில அது ஒரு சில வருடங்கள் உரசி பார்த்தா தெரியும். அல்லாஹ்வின் தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அதை உறுதியா நின்னோம்ல, இஸ்லாம் தான் மார்க்கம், இதுதான் சத்தியம்னு. அப்ப அது ஏற்படுத்திய மாற்றம் இருக்குது. பல பேரை எப்படி அந்த காலத்துல சஹாபாக்கள் மாறினார்களோ, உண்மையை சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை தானே, சஹாபாக்கள் எப்படி பல தவறான பழக்கங்கள் இருந்து மாறினார்களோ அப்படி ஒரு கூட்டம் மாறிச்சு. ஆரம்பங்கள்ல தவறான வழிகள்ல இருந்தவங்க அதை விட்டு எந்த ஒரு நொடியும் அதை பற்றி சிந்திக்காம விட்டு வந்தாங்க. ஏகத்துவம் மாத்துச்சு. ஏன்? உள்ளத்துல பயம் இருந்துச்சு. மது பழக்கத்தில் இருந்தவங்க விட்டு வந்தாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அந்த இறை அச்சம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விதம் அவர்களை மாத்துச்சு. வியாபாரத்துல மோசடி இல்ல. ஒரு கடையில கேஷியரை உட்கார வைக்கணும்னா தௌஹீதுல ஒரு ஆள் இருந்தா சொல்லுங்க, சொன்ன ஒரு கட்டம் இருந்துச்சு ஆரம்பங்கள்ல. உங்கள்கிட்ட யாரும் இருந்தா சொல்லுங்களேன், கடையில கல்லால உட்கார வைக்கணும் சொன்ன மக்கள் இருந்தார்கள். மாப்பிள்ளை பார்க்கணும்னா தௌஹீதுல பாருங்க, ஏன் அவன்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்காது, சொன்ன மக்கள் இருந்தாங்க. கொள்கை ஏற்றுக்கொள்ளல அந்த மக்கள், அது உங்களோட வச்சுக்க அப்படின்னு சொல்லி பல சண்டைகள் நடந்த காலத்துல கூட ஒரு நல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா தௌஹீதுல பாருங்க. கல்லால உட்கார வச்சு பொறுப்பா அந்த பொருளாதாரத்தை ஒப்படைக்கணும்னா தௌஹீத்வாதியா பாருங்க, கரெக்டா இருப்பான், பொய் பேச மாட்டான், திருட மாட்டான். இருந்துச்சு அந்த பயம், அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு புரிஞ்சு அதை பின்பற்ற மார்க்கம் இன்னைக்கு இருக்குது தானே. நம்மால் ஏன் அதை பின்பற்ற முடியல? சஹாபாக்கள் இருந்தார்களே, இறுதி தர்வாய் வரைக்கும் இருந்தாங்களே. ஏன்னா உலக ஆசையில கொஞ்சம் மூழ்கிட்டோம்.
அவர்கள் இறுதி தருவாய் வரைக்கும் எப்படி அகல் பொருளை சொன்னாங்களோ, இறுதி வரைக்கும் இதுல நிப்போன்னு நின்னு காட்டினார்களோ, நம்மளால இதுல நிக்க முடியல. இஸ்லாத்தினுடைய அந்த அருமை பெருமை முழுசா நம்ம மனசுல இல்லாததினால் கொஞ்சம் அப்படி தடுமாறிடுறோம். பிறருடைய மானத்தோடு விளையாடுறது, இஸ்லாம் இதெல்லாம் அறவே வெறுக்குது. ரசூல்லா அறவே வெறுத்தாங்க. எந்த அளவு வெறுத்தாங்க? தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுல இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் வசனத்தை இறக்கனால, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களிடத்துல உறுதிமொழி வாங்கும் போது எதையெல்லாம் உபதேசித்தார்கள் தெரியுமா? வட்டி வாங்காதீங்க, உண்மையை பேசுங்க, கொலை செய்யாதீங்க, தொழுவையை கடைபிடிங்க. ரசூல்லா கூடுதலா சொன்னாங்க, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மானமும் ஒவ்வொருத்தருடைய ரத்தமும் புனிதம். ஒவ்வொரு முஸ்லீமுடைய மானம் புனிதம், ரத்தம் புனிதம், அதனுடைய பொருளாதாரம் புனிதம். எப்படி புனிதம்? எப்படி அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நின்னாங்கள அந்த இடம் ஹஜ்ஜத்துல் விதாவுல, இந்த இடம் எப்படி புனிதமோ அதை போல அவருடைய மானம் புனிதம், அதை போல அவருடைய ரத்தம் புனிதம், அதை போல அவருடைய பொருளாதாரம் புனிதம். எப்படி இந்த மாதம் புனிதமோ இந்த இடம் புனிதமோ அதை போல ஒரு முஸ்லீமுடைய மானம் புனிதம், ரத்தம் புனிதம், பொருளாதாரம் புனிதம். அதுல பங்கம் விளைவித்து விடாதீர்கள் சொன்னார்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முஸ்லீம் சக முஸ்லீம் எப்படி நடந்துக்கிறோம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் தானே? உறவுகளை பேணுவதில் நம்மள்ட்ட எந்த அளவு மாறுபாடு இருக்குது? ரசூலுல்லாஹ் எப்படி உறவை பேண சொன்னாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான உறுதிமொழியாக உறவை பேணுவது இருந்துச்சு. அப்ப இஸ்லாம் வாழ்வியல் அற்புதம் என்றால் இதெல்லாம் மாற்றணும்ல. வாயளவு வாழ்வியல் அற்புதங்கிற வாயில இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உறவை பேணுறோமா? சரியா பேணுறோமா? தாய் தந்தையர் இடத்துல சரியா பணிவிடையை செய்யறோமா? இஸ்லாம் ஒவ்வொன்றுமே சொல்லுது. ஒரு பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல எப்படி நடக்கணும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு பிள்ளை பெற்றோர் இடத்துல எப்படி நடக்கணும் இஸ்லாம் வழிகாட்டுது. ஒரு சக முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்துல எப்படி நடக்கணும் இஸ்லாம் வழிகாட்டுது. ஒருவருடைய அண்டை வீட்டார் இடத்துல எப்படி நடக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்வியல் மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரன். ரசூலுல்லாஹ் பல உபதேசங்களை அதை சார்ந்து அந்த வார்த்தையை சார்ந்து சொல்றாங்க. உன்னுடைய சகோதரனுடைய மானத்தோடு விளையாண்டாதீங்க. உன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அவருக்காக நீ உதவி செய்யுங்க. நீங்கள் ஒரு கட்டடத்தை போல இருங்க. கூடுதலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு உடலை போன்றவர்கள். எப்படி உடல்ல ஒரு இடத்துல ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் எப்படி உடலுடைய மற்ற இடமெல்லாம் அதற்காக வலியை உணர்கிறதோ, கண்கள் கண்ணீர் வடிக்குதோ, அதை போல இந்த சமூகத்தில் ஒரு முஸ்லீமுடைய பண்பு இருக்கணும். சக முஸ்லீமுக்கு ஒண்ணுன்னா ஒரு முஸ்லீம் துடிக்கணும். சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம். இதெல்லாம் தான் இஸ்லாம். அண்டை வீட்டாரை பத்தி ரசூலுல்லாஹ் உபதேசிக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் இது. வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின், வல்லாஹி லா யூமின்ங்கறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இறை நம்பிக்கையாளரே இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இறை நம்பிக்கையாளரே இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இறை நம்பிக்கையாளரே இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் பயம். என்னடா அல்லாஹ் மீது சத்தியம் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அந்த பாரதூரமான அந்த செயல் செய்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதரே யார் அதுங்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய நாச வேலைகளில் இருந்து, யாருடைய கையாலையோ நாவாலையோ அந்த நாச வேலைகளில் இருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் மூமினே இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாசம் தான் அவருக்குங்கிறாங்க. யாருக்கு? என் வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் வாழ்றாரு, குடியிருக்கிறாரு, என்னுடைய செயல்பாடுகளால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், என்னுடைய வார்த்தையால அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், என்னுடைய செய்யால் என்னுடைய கையால் அவருக்கு நான் ஒரு பங்கம் விளைவிச்சுட்டா அவர் பாதுகாப்பை பெறவில்லை, அதை உணரவில்லை என்றால் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதே பெரிய பஞ்சாயத்துரா, எப்படா இங்க இருந்து போவேன் என்று மன ரீதியாக ஒரு வேதனை அடைஞ்சாருவீங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லா யூமின், அவர் மூமினே இல்லை, நம்பிக்கை கொண்டவரே இல்லைன்றாங்க.
இன்னைக்கு ஒரு முஸ்லீம் மஹல்லாவுல, நம்ம பெரும்பாலான முஸ்லீம் மஹல்லாக்கள்ல தான் இருக்கிறோம். அண்டை வீட்டார் முஸ்லீம் தான், எதிர் வீடு முஸ்லீம் தான், மே வீடு முஸ்லீம் தான். எத்தனை வீடுகள்ல சச்சரவுகள் நடக்குதா இல்லையா? சக முஸ்லீம் தானே, சகிப்புத்தன்மை இருக்குதா? ஒரு வாசல் கூட்டுறதுல சண்டை நடக்குது. ஓ வீட்டு குப்பைய என் வீட்டுக்கு தள்ளின, என்ன எப்ப பார்த்தாலும் மேல பிள்ளைங்க குதிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரே சத்தம். எதையாவது ஒரு காரணத்துல வண்டியை இங்க நிப்பாட்டினீங்க, ஒரு விட்டு கொடுத்து போற அந்த பெருந்தன்மை இல்ல. சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள். வாயை திறந்தா அப்படி பேச்சு. காலையில வாசலை திறந்தா, பஜருக்கு திறந்தா, பல வீடுகள்ல திறக்கும் போதே சண்டை அக்கம் பக்கத்தினரோட. அவரு முஸ்லீம் தான், இவரு முஸ்லீம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அண்டை விட்டார் இடத்துல நட்புறவை பேணுங்க. எந்த அளவு நட்புறவை பேணணும்? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஒரு குழம்பு வச்சீங்கன்னு வைங்களேன், அதுல கொஞ்சம் தண்ணிய அதிகமா ஊத்தி ஒரு நல்ல ஒரு சால்னா வைக்கிறீங்க, ஒரு மாமிசத்தை உணவு சமைக்கிறீங்க, அந்த சால்னாவுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தியாவது அண்டை விட்டாருக்கு கொடுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க? ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அதை கடைபிடிக்கிறாங்க? அடுத்த ஒரு இடத்துல நட்புறவு இருக்கணும். அவங்க என்ன சாப்பிடுறாங்க நமக்கு தெரியாது. நம்ம ஒரு நல்ல சமையலை செய்யறோம், நல்ல குழம்பு வைக்கிறோம், ஒரு மாமிசத்தை சமைக்கிறோம், அது அவங்களுக்கு கொடுப்போம். நமக்கு பத்துல ரெண்டாவது அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொடுப்போம். அவன் சாப்பிட்டானா இல்லையா, நமக்கு ஒரு மனசுல ஒரு கவலை இருக்கணும். ஒரு முஸ்லீம் என்றால் அடுத்த முஸ்லீம்களுடைய கஷ்டத்துக்கு நாம் துயர் துடைக்கக்கூடியவராக ஒரு முஸ்லீம் நிக்கணும். எந்த அளவு நிக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமினுடைய கஷ்டத்தை யார் இந்த பூமியில இந்த உலகத்துல தீர்க்கிறாரோ, நாளை மறுமையில அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்குறான். யார் ஒரு முஸ்லீமுடைய மானத்தை இந்த உலகத்துல பாதுகாக்கிறாரோ, நாளைக்கு அல்லாஹ் மறுமையில ஒட்டுமொத்த மஹ்ஷர் பெருவழியில அவரோட மானத்தை அல்லாஹ் காப்பாற்றுவான். யார் ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்துல அவரை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவருக்கு உதவுறாரோ, அல்லாஹ் நாளைக்கு அவருடைய கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க அல்லாஹ் உதவுவான். இது இந்த உலகத்தோட போச்சு. நம்ம போய் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு ஆலோசனை சொல்றது, எதுனா சொல்லுங்க போய் நான் வரேன் என்று ஆறுதலா பேசுறது இல்ல, அவரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஒரு முஸ்லீம் தப்பு பண்ணிட்டாங்க உலகத்துல, அதை மூடி மறைக்கிறது. இந்த உலகம் முடிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சவங்க ஒரு மஹல்லால உள்ளவங்க இருப்பாங்க, இல்ல ஒரு ஜமாத்துல உள்ளவங்க இருப்பாங்க, இல்ல ஒரு சொந்த அத்தோட முடிஞ்சு. அந்த வட்டம் சின்னது. இந்த ஏரியால ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, நமக்கு தெரியுது, நம்ம மூடி மறைச்சிட்டோம்னா அது இந்த ஏரியாவோட போயிடும், பக்கத்துல உள்ள ஏரியாவுக்கு தெரியாது. ஆனா மஹ்ஷர் பெருவெளி அப்படி இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இந்த பூமியில நீ ஒரு முஸ்லீமை அவருடைய பாவத்தை செஞ்ச தப்ப நீ மூடி மறைச்சின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு மஹ்ஷர் பெருவெளியில யார் நிப்பாங்க? ஒட்டுமொத்த சமூகமும் நிற்கும். என்னை நல்லவன் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ எல்லாம் நிப்பாங்க. உங்களை நல்லவர் என்று யாரெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தா எல்லாம் நிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய தப்ப எல்லாம் மறைச்சிருவான். போடா, கண்ணியமா வாழ்ந்த உலகத்துல பல பேர் உங்களை பார்த்து நல்ல மனுஷையா சொன்னாங்க, அந்த வார்த்தைக்காக உன் கண்ணியத்தை நான் காப்பாத்துறேன். ஏன்? நீ அடுத்தவரோட கண்ணியத்தை நீ காப்பாத்துறங்கிறதுனால. இது முஸ்லீமுடைய பண்பு, அடையாளம். நீங்க நம்மள்ட்ட இருக்குதா? முஸ்லீம்ங்கிறோம், இஸ்லாம்ங்கிறோம்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இஸ்லாம் ஒரு எல்லாம் வாயில சொல்றோம்ல, நம்மள்ட்ட இது வரணுமே. ரசூலுல்லாஹ் அதான இந்த சமூகத்துக்கு கட்டமைச்சாங்க. இஸ்லாம் என்றால் இப்படி இருக்கணும், இதுதான் இஸ்லாம். பிற நலம் நாடுவது இஸ்லாம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனன் நஸியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கம் என்றால் பிற நலம் நாடுவது. எப்படி நாடணும்? பிறருடைய கஷ்டத்துல, பிறருடைய துன்பத்துல அது நலம் நாடணும். அதுதான் மார்க்கம். இஸ்லாம் என்றால் வாழ்வியல் மார்க்கம் என்றால் எல்லா வாழ்வியல் மார்க்கம். ஒரு கஷ்டம் என்று வந்தால் பிறர் உதவ நிக்கணும். சக முஸ்லீம் கஷ்டப்படுறான், ஒரு வட்டியில முழுகிட்டாரு, நிர்பந்தத்துல போயிட்டாரு, அவரை அந்த வட்டியில இருந்து வெளியில எப்படி கொண்டு வரது? அதற்கு ஒரு முஸ்லீம் பாடுபடணும், அதுக்கு உதவணும். கஷ்டம், ஒரு மருத்துவ ரீதியான ஒரு கஷ்டம், ஒரு பொருளாதாரத்துல நலிவடைஞ்சிருச்சு, தொழில் நலிவடைஞ்சிருச்சு, இல்ல பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கே கஷ்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நம்மளை சுத்தி எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல,
இஸ்லாம் சொல்லுது பிறருக்கு உதவி செய்யணும். அந்த அந்த ஒப்பந்தத்துல ஒண்ணு ரசூலுல்லாஹ் பையத்து செஞ்சாங்கல்ல, அந்த பையத்துல ஒண்ணு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த பையத்து மக்கள் சொன்ன பையத் அது. எங்களுடைய தூதர் எங்களுக்கு இதை கட்டளையிடுகிறார். என்ன? பிறருடைய கஷ்டத்திலே நீங்கள் உதவ வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி உதவுறோமா? ஒரு கூட்டம் உதவுது, எதுவுமே முழுசா இல்லாம இல்ல, செய்யறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இது அமானிதம் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சக தோழர்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் அந்த சபைக்கு வருது. அந்த கூட்டத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா, பஞ்ச பராதைகளாக, காதுல செருப்பு இல்ல, அரை நிர்வாணிகளாக. அரை நிர்வாணிகள்லாம் என்ன, சரியான உடையே இல்ல, கிழிஞ்ச உடை, பஞ்சப்பற முடியெல்லாம் அப்படியே மண் புழுதி படிஞ்சு அப்படியே அந்த கூட்டம் வந்து நிக்குது. சாப்பாடுக்கு வழியில் அல்லாஹ்வுடைய தூதரே உதவுங்க. பார்த்த மார்த்தத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. கண்கள் சிவக்க தன்னுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு தொழுவைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்து பிலால் ரலியல்லாஹு பாங்கு கொடுங்கங்கிறாங்க. தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, யா ஐயுன்னா சித்தகுல்லா, மனிதர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்ததா சொல்றாங்க, யா அய்யுல்லதீன ஆமனு இத்தகுல்லா வலா தன்னூர் நஃப்சுன் இல்லா கத்தமத் லிஅஹத், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நாளைக்கென்று நீங்கள் எந்த வினையை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை சிந்திச்சுக்கோங்கிறாங்க. பெருசாலாம் உரையாற்றல, ரெண்டே வசனம். அவருடைய அந்த கோலத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கொந்தளிச்சு சொல்றாங்க, நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்ததாக அடுத்த வசனத்தை சொல்றாங்க, யா அய்யுல்லதீன ஆமனு இத்தகுல்லா வலா தன்லுர் நஃப்சுன் கத்தமத் லிஅஹத், நாளைக்கென்று எந்த வினையை நீங்கள் சேகரித்து வச்சிருக்கிறீங்க. கூடியிருந்த சமூகம் அப்படியே, அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் அப்படியே சிதறுது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவர்களால் எதை முடியுதோ அதையெல்லாம் அந்த சபைக்கு கொண்டு வருகிறார்கள். ஒரு கை நிறைய பேரிச்சம்பழம், பாலாடை கட்டி, கோதுமை, தங்களிடத்தில் உள்ள உடைகள், என்னென்ன முடியுதோ எந்த அளவுக்கு. ஒரு சில சஹாபாக்கள் அப்படியே மூட்டை கட்டி தரையில அப்படியே இழுத்துட்டு வரக்கூடிய அளவு வீட்டில் உள்ளது எல்லாம் அள்ளி போட்டு கொண்டாந்துட்டாங்க. கொண்டு வந்து அப்படியே ரசூலுல்லாஹ் முன்னாடி கொட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்துல அப்படியே அந்த மாறுது, அந்த அந்த கோபம் போய் முகம் மலர்ச்சி அடையுது. எதனால அந்த கவலை, எதனால அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, நாளைக்கு என்னப்பா நீ சேர்த்து வச்சிருக்கிற, ஏன் ஒரு சக முஸ்லீம் கஷ்டத்தில் இருக்கிறான், சக முஸ்லீம் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறான், சக முஸ்லீம் உடுத்த உடை இல்லாம இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் எல்லாமே செல்வந்தர்களா? அவர்களே பல பேர் சாப்பாட்டுக்கு இல்லாம தான் உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாமே செல்வந்தர் கூட்டம் இல்ல. இருந்தாலுமே ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கை அவர்கள் எப்படி மாத்துச்சு, ஏதோ வீட்டில் உள்ளத ஒரு கை கோதுமை ஒரு கை பேரிச்சம்பழம் ஏதோ நம்ம தகுதிக்கு கொண்டு போய் கொட்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை எப்படி. இன்னைக்கு இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது? நம்மோடு வாழக்கூடிய எத்தனையோ மூமின்கள், எத்தனையோ முஸ்லீம்கள் தோழர்கள் ஒரு உதவி கேட்க சங்கடப்படுறாங்க. மஹல்லா விட்டு அடுத்த மஹல்லால போய் உதவி கேட்கிறான். இந்த மஹல்லால கேட்க சுயமரியாதை, ஏன் கேலி பேசிடுவான், நக்கல் அடிச்சிருவான், எதையாவது எடுத்தறிஞ்சு பேசிட்டான சங்கடமா போயிடும். அதுக்கு எங்கேயோ அடையாளம் தெரியாத இடத்துல போய் கையேந்திடுவோம். இருக்கா இல்லையா முஸ்லீம்களோட நிலைமை? ஒரு சொந்தத்துடைய வீட்டு வாசலுக்கு போய் உதவி கேட்கணும்னா பல பேருக்கு மனசு தயங்குது. ஏன்? சொந்தக்காரன்ட்ட கேட்கறதுக்கு யார்கிட்டயோ போய் கையேந்திடுவான் பாய். மனசு வேதனையோடு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? சொந்தக்காரன்ட்ட கேட்கறதுக்கு யார்கிட்டயோ கேட்டுட்டு போயிடலாம். ஏன்? அந்த லட்சணத்துல சொந்தங்கள் இருக்குது, உறவினர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான்னா
நம்முடைய உறவினர்கள் இடத்துல யார் ஏழை இருக்கிறாங்களோ, யார் கஷ்டப்படுறவங்கள இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்க தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. உறவுகளை பேணணும். அல்லாஹ் உடைய தூதர்கிட்ட ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின் ஒரு அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அது. உறவுகளுக்கு பேன்றதுல நம்ம குறை வச்சிருக்கிறோம். சொந்தக்காரன் ஒட்டாத எத்தனையோ மக்கள் இருக்கு. ஏன் இயல்பா பேசினா நாளைக்கு ஏதாச்சும் வந்து நின்றுருவான், கஷ்டம்னா வந்து அடிச்சிருவான், போன் அடிச்சிருவான், வாசலுக்கு வந்துருவான். எல்லாம் ஒரு லிமிட்டா வச்சுக்குவோம். இந்த சமூகத்துல இந்த குணம் கொண்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்களா இல்லையா? அவ என்ன இந்த இஸ்லாம், இதை என்ன நம்ம புரிஞ்சு பின்பற்றுறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மார்க்கம் எப்படி, அந்த இஸ்லாம் எப்படி? ஒரு ஏழைக்கு என்றால், ஒரு கஷ்டத்துல வந்தவருக்கு என்றால் அந்த அந்த கூட்டமே அப்படியே பொங்கி வந்துச்சே, நம்மளுக்கு ஏன் அந்த உணர்வு வரல? எத்தனை முஸ்லீம்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க பொருளாதார நிலையால். வாய்க்கு வந்த மாதிரி திட்டுகளை வாங்குறாங்க. பிறர் இடத்துல சொத்தை தானே சாப்பிடுற, நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ முஸ்லீம்களை திட்டுறானே, சொத்தை தானே சாப்பிடுற, வாங்குற காசை கொடுக்க முடியலையா? கூனி குறுகி எந்த அளவுக்கு மார்க்கம் எதை வெறுத்ததோ, எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வும் தூதரும் எச்சரித்தார்களோ அப்படிப்பட்ட நிரந்தர நரகத்திற்குரிய தற்கொலை ஒரு முஸ்லீம் செஞ்சுக்கிறானே. ஏன் செஞ்சுக்கிறான்? பொருளாதாரத்தோடைய அந்த இழிநிலையில அடுத்தவன்ட்ட மானம் போயிருச்சு, இதுக்கு மேல வாழ்றதோட சாவுறது மேலன்னு தற்கொலை பண்ணிட்டு ஒரு முஸ்லீம் சாவுறானே. மார்க்கம் வெறுத்த ஒரு காரியம் அது. அது அவனுக்கு பெருசா தெரியுது. ஏன் என்னடா இப்படி கேட்டுட்டான் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் பொருளாதாரம் நலி உடைஞ்சிட்டு பொருளாதார நிலை சீர்கட்டு போன 4 பேர் அந்த கடன்காரர்கள் கேட்ட வார்த்தையால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்த முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு நேரம் இருந்துச்சு, இஸ்லாத்துல தற்கொலை எல்லாம் இல்லப்பா, முஸ்லீம்கள்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா, சர்வேல சொல்லப்பட்டுச்சு. இன்னைக்கு முஸ்லீம்கள் இடத்துல தற்கொலை அதிகரிச்சுட்டே வருது. அப்ப நம்ம முஸ்லீம், நம்ம இஸ்லாத்தை பின்பற்றுறோம்னா இஸ்லாம் எப்படி பின்பற்ற சொல்லுச்சு? உறவுகளை பேணணும், 4 மக்களுக்கு கொடுக்கணும், அவருடைய மான மரியாதையோடு நாம் விளையாடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி நேர அந்த வாழ்க்கையில, அந்த இறுதி கட்டத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் படுத்திருக்கிறாங்க, கடுமையான நோய்வாய். பள்ளிக்கு வரதுக்காக எப்படியோ மனசு வைத்து தன்னுடைய சக தோழர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு நபி தோழரை அழைத்து கொண்டு தன்னுடைய கடுமையான தலைவலி, சிவப்பு நிற துணி ஒன்று இருக்குது, அதை எடுத்து தலையில கட்டிக்கிட்டு சபைக்கு வராங்க. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க முடியாம அந்த சமூகம் ஏங்கிட்டு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, பள்ளிக்கு வர இயலாம இருக்கிறாங்களே, அன்ற ஏக்கத்தோடு இருந்த சமூகத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் சபைக்கு வராங்க. தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு அவர்களுடைய தோல்ல கையை போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. நின்னுட்டு ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்தை பார்த்து, அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே, நான் என்னுடைய இறுதி நேரத்தை எட்டிவிட்டேன் என்று எனக்கு தோணுகின்றது. நான் என்னோட இறுதியை அடைஞ்சிட்டேன், எனக்கு தோணுது. இந்த நேரத்தில் இந்த முஹம்மத் என்னுடைய பொருளாதாரத்தாலோ, என்னுடைய நாவாலோ, என்னுடைய கையாலோ, என்னுடைய ரோமத்தாலோ உங்களில் யாருக்கேனும் ஏதேனும் பங்கம் விளைவித்திருந்தால், உங்களுடைய மானத்தில் நான் விளையாண்டிருந்தா, உங்களுடைய பொருளாதாரத்தில் நான் இது விளையாண்டிருந்தா, ஏதேனும் என்னுடைய செயல்களால் உங்களுக்கு நான் கெடுதியை விளைவித்திருந்தால், இதோ முஹம்மத் இன்றோடு அந்த கணக்கை தீர்த்து விடுங்கள். யாரும் எந்திரிக்கல. ரசூலுல்லாஹ் மீண்டும் போயிடுறார். அடுத்த நாள் மீண்டும் அதை போலவே ரசூலுல்லாஹ் வராங்க. மீண்டும் அதே மக்களை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே, நான் என்னுடைய இறுதி நேரத்தை எட்டிவிட்டேன். இந்த நேரத்தில் இந்த முகமதுடைய ரோமத்தாலோ, இந்த முகமதுடைய பொருளாதாரத்தாலோ, இந்த முகமதுடைய நாவாலோ யாருக்கேனும் நான் பங்கம் விளைவித்திருந்தால், இதோ இந்த முகமது இத்தோட கணக்கை தீர்த்துருங்க.
சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நாளை என்னுடைய படைத்தவனை சந்திப்பதை அஞ்சுகின்றேன். சொல்லிட்டு கூடுதலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மக்களை எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கே உங்களில் யாராவது எந்திரிச்சு நீங்க இதை பண்ணிட்டீங்க, நீங்க இந்த தப்பு பண்ணிட்டீங்க என்று யாராவது எந்திரிச்சு சொல்லி என்னையே நீ குறை சொல்லிட்டியா அப்படின்னு நினைச்சு உங்களை நான் பழி வாங்கிடுவேனோன்னு நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்கே நீங்கள் எந்திரிச்ச மேல குறை சொல்லி நான் உங்களை காழ்ப்புணர்ச்சியோடு உங்க மேல எதுவும் அப்படி கோபத்தை காட்டிடுவேணும்னு நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பழி வாங்குவதோ பழி தீர்ப்பதோ என்னுடைய ரத்தத்திலேயே இல்லைங்கிறாங்க. என் ரத்தத்திலே இல்லப்பா, இன்னையோடு கணக்க முடிங்க. அப்போ ஒருத்தர் எந்திரிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் என்கிட்ட நீங்க அடுத்தவருக்கு தர்மம் செய்ய 2 தினார் வாங்குனீங்க, 2 3 சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு அதை திருப்பி கொடுங்கப்பா. இப்படிப்பட்ட சம்பவம் இது. அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் என்ன? இன்னக்கலால குலுக்கினலின், நீ மகத்தான குணத்தில் இருக்கிறீர் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்படிப்பட்ட இறை தூதர், மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த இறை தூதர், எப்படிப்பட்ட அடைமுறையோடு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் தெரியுமா ரசூலுல்லாஹ்வை? உங்களுக்கிடையே ஒரு தூதர் வந்திருக்கிறார், முகமது வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். நீங்க கஷ்டப்படுறீங்கப்பா, அது அவருக்கு பாரமாக இருக்கும். உங்களுக்காக அவர் தன்னையே அர்ப்பணிக்கிறாரு, உங்களுக்காக அவர் பொருளாதாரத்தை செலவு செய்யறாரு. அப்படிப்பட்ட தூதர் உங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறாருங்கிற அல்லாஹ். அப்படிப்பட்ட குணம் கொண்ட அந்த சத்திய தூதர் மக்களிடத்துல சொல்றாரு, என்னுடைய ரோமத்தாலோ நாவாலோ என்னுடைய பொருளாதாரத்தாலோ நான் ஏதும் தீங்கு விளைவித்திருந்தால் இத்தோட மன்னிச்சிருப்பா, அல்லாஹ்ட்ட நிக்கிறதை நான் பயப்படுறேன். என் மேல தப்பு சொன்னா நான் பழி வாங்கிட மாட்டேன், உன் மேல கரு வச்சிட மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த வார்த்தையோடு சொல்றாங்க. இவன் நம்மள தப்பு சொல்லிட்டானே, கரு வச்சிட மாட்டேன்பா, பழி வாங்கிட மாட்டேன்பா, அது என் ரத்தத்திலே இல்லப்பா. சொன்ன தூதருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? அந்த தூதர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி எங்க நிக்கிறோம்? ஒரு முஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு மத்தியில எத்தனை காழ்ப்புணர்ச்சி, எத்தனை பகை, எத்தனை சண்டை, எத்தனை விரோதம், உறவுகளுக்கு மத்தியில விரோதம், நட்புக்கு மத்தியில விரோதம், அண்டை வீட்டாருக்கு மத்தியில விரோதம், எந்த அளவுக்கு கொலை செய்யக்கூடிய அளவு போதே ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமை வெற்றான். அவ்வளவு வெறி, அவ்வளவு விரோதம். அவருடைய மானத்தை எள்ளி நகையாடுறான். நமக்கு பிடிக்காத ஒரு தப்பு செஞ்சுட்டா ஊரெல்லாம் பரப்புறான். தெரியல என்ன பண்ணான்னு தெரியல, அவ வீட்டு பொம்பளை எப்படி தெரியல. எப்படிப்பட்ட குணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய மத்தியில இருக்குதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மகத்துவமிக்க குணம் கொண்டவர். அவர் மறுமைக்கு பயந்து மன்னிப்பு கேட்கிறாரே, நாம் கேட்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தோழர்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே, நாளை தீனாரோ திர்ஹமோ உங்களுக்கு பயன் தராத நாள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு மத்தியில யாரும் யாருக்கேனும் தீங்கு விளைவித்திருந்தால் அவரிடத்துல இன்றே இப்போதே அதற்கான பரிகாரத்தை மன்னிப்பை தேடிவிடுங்கள். நாளைக்கு தீனார் தீர்க்கம் எதுவும் உனக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, இப்பவே மன்னிப்பு கேட்டுருங்கிறாங்க. நாளைக்கு நீங்க பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கலாம், உலகத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா யாருக்கு எதை கரெக்ட் பண்ணணும், இங்க ஆள் பலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம். தப்பு பண்ணிட்டா ஜாமீன்ல வெளியில வந்துடலாம், அந்த ஒரு மமதை இருக்கலாம். ஒரு பஞ்சாயத்துன்னு போனா தலைவர் யார் உட்கார்றாரு அவரை கரெக்ட் பண்ணி நமக்கு சாதகமான தீர்ப்பு வாங்கிடலாம். உலகத்துல லட்சங்கள் அடிச்சா நீதிபதி நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரு. உலகத்துல சக முஸ்லிமுக்கான இடத்தை சக முஸ்லிமே அபகரிக்கிறான், அதற்கு தீர்ப்பு வாங்குறான். உலகத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீனாரோ திர்ஹமோ உங்களுக்கு பயன் தராத நாள் வருவதற்கு முன்பாக இன்னைக்கே அந்த கணக்கெல்லாம் முடிச்சிருப்பா, இப்பவே முடிச்சிருங்கிறாங்க.
இது முஸ்லிமுக்கான அறிவுரை. இஸ்லாத்துல நம்ம வாழ்றோம்னா இது எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கு தொழுகிறது இஸ்லாம் தான். அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது அது அடிப்படை தான். ஹஜ்ஜுக்கு போறது ஓகே, ஜக்காத்து கொடுக்கிறது ஓகே, அது மட்டுமல்ல இஸ்லாம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். சக முஸ்லீம்கிட்ட நல்லா இருக்கணும், சக முஸ்லீமுக்கு கெடுதியை விளைவிச்சிடக்கூடாது, சக முஸ்லீம் பசியோடு இருந்தா உதவணும், உறவினருக்கு உதவணும், யாரோட மானத்தோடும் விளையாண்டு விடக்கூடாது, நமக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு உதவணும், பெற்றோருக்கு பணிவிடை செய்யணும், கணவன் மனைவிக்கு மத்தியில கற்பொழுக்கத்தை பேணணும். இது இஸ்லாம், இது மார்க்கம். கணவன் மனைவிக்கு மத்தியில உறவுகள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இஸ்லாத்துல கடுமையான விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ரெண்டாவதா, பெத்த புள்ள உட்கார்ந்து இருக்கிறான், எங்க நம்முடைய சாப்பாட்டை அவன் சாப்பிட்டுருவான்னு நினைச்சு தந்தை அந்த சாப்பாட்டை சாப்பிடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளை இருக்குது உட்கார்ந்து இருக்கிறான், எங்க நமக்கு உண்டான சாப்பாட்டை புள்ள சாப்பிட்டுருவானு நினைச்சு பெத்த தந்தை அதை சாப்பிடுறது. இதெல்லாம் இஸ்லாத்துல கடுமையான விஷயங்கிறாங்க. மூன்றாவதா, அண்டை வீட்டாருடைய மனைவியோடு விபச்சாரம் புரிவது இஸ்லாத்திலே கேடு கட்டதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மன்னிக்க முடியாத கட்டம், பெருங்குற்றம், பெருந்தப்பு. இதெல்லாம் மார்க்கம் சார்ந்த இஸ்லாம் சார்ந்த உபதேசங்கள். இன்னைக்கு இந்த கற்பொழுக்கம் பேன்றதுல நம்முடைய மார்க்கத்துல நம்முடைய சமூகத்துல தப்புகள் நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இருக்க, அண்டை வீட்டாருடைய மனைவியோடு விபச்சாரம் புரிகிறது இஸ்லாத்துல கேடுகட்ட பெருங்குற்றம்ங்கிறாங்க. பெருங்குற்றம், பெரும்பாவம். ஏன்? விபச்சாரமே பாவம் தான். ரசூலுல்லாஹ் பர்டிகுலர்லி ஏன் சொல்றாங்க? அண்டை வீட்டாரின் மனைவியோடு. ஏன்? அந்த இடத்துல நம்பிக்கை மோசடி. அது என் வீட்டுல என்னுடைய பாதுகாப்புல இருக்கணும் தானே ஒருத்தர் இருக்கிறான். நம்ம வெளியில போனாலும் பக்கத்துல உள்ளவங்க நம்ம வீட்டை ஆதரவா பாத்துக்குவாங்கன்னு தானே வைக்கிறாங்க. அவன் வீட்டு பொண்ணு மாதிரி என் வீட்டு பொம்பளை பாத்துக்குவான்னு சொல்லி தானே அவருடைய கணவர் வெளியில போறாரு, வெளிநாடுகளுக்கு போறாங்க, நம்பி வைக்கிறாங்க. நல்ல மஹல்லாவா இருக்குது, நல்ல வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க, குடியமர்த்திட்டு போவோம், நல்லபடியா பாத்துக்குவாங்க, நம்ம அங்க இருக்கிறோம். நம்பி தானே ஒரு கணவன் போறான், ஒரு மனுஷன் போறான். அந்த நம்பிக்கை எல்லாம் சுக்குநூறாக்கப்படுது இல்ல. அமானிதம், அது ஒரு அமானிதம் தானே. அமானிதம் மோசடியா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? பல பெண்கள் தன்னுடைய கற்பொழுக்கத்துல தன்னுடைய கணவனுக்கு துரோகம் விளைவிக்கிறார்களே, இது இஸ்லாத்துல கடுமையாக சாடிய ஒரு செயல். நடக்குதா இல்லையா? முஸ்லீம் தான், இஸ்லாம் தான். நடக்குதா இல்லையா? பல கணவர்கள் தங்களுடைய மனைவிக்கு துரோகம் பண்றாங்களே, முஸ்லிம்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி முடியுது? ரசூலுல்லாஹ் கடுமையா சொல்றாங்களே, எல்லாத்தையும் மார்க்கம். இஸ்லாம் என்றால் எல்லாம் சொல்லுது, கற்பொழுக்கத்தை சொல்லுது. மானக்கான விஷயத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது. எல்லா விஷயத்தையும் சொல்றதால இது வாழ்வியல் மார்க்கம். எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், இரத்த உறவுகள் பேன்றது, எல்லாவற்றையும், உறவுகளுக்கு மத்தியில உள்ள நட்புறவுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சத்தியத்தோடு எப்படி அதை புரிஞ்சு அதை பின்பற்றினார்களோ, எப்படி தவறுகள் எல்லாம் இருந்து மீண்டு இந்த மார்க்கத்தை முழுமையாக விளங்கி பின்பற்றியார்களோ, இந்த இஸ்லாத்தினுடைய அந்த சுவையை உணர்ந்தவர்களாக இதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ, நாளை மறுமையினுடைய அந்த ஈடேற்றம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டு தங்களுடைய நேர்மையை நிலைநிறுத்தினார்களோ, உண்மையை நிலைநிறுத்தினார்களோ, அதை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் இந்த இஸ்லாத்துக்குரியவர்களாக, அதை உண்மையாக பின்பற்றியவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட தௌஃபீக் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறதா வளர்ந்துள்ள